ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களை கூட என்றைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். சமாதானமாய் எரேமியா 46ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய செயல்களை நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் எப்படி செயல்படுவார், என்ன செய்வார், அவர் இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சத்துருக்களை அழிப்பதற்கு அவர் எப்படி செயல்படுவார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த மனித இனத்தை ஆளுகை செய்யும் விதங்கள் நாம் வேதத்தை ஆராயும் போது தெரிந்து கொள்ளலாம். துன்மார்க்கரை அவர் எப்படி ஆளுகை செய்கிறார், நீதிமான்களை எப்படி ஆளுகை செய்கிறார், தமக்கென்று அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவரை எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி வழி நடத்துகிறார், அவர்களின் மேல் எப்படி நீதியை செலுத்துகிறார், எப்படி கிருபையை காட்டுகிறார், இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது எகிப்து என்ற தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகத்நேச்சாரால் அவர் அழிக்கிறார், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்தில், அதாவது சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஆனாலும் இன்றைய நாளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் தேவையான காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் முழுவதுமே ஒரு நாளைக்கோ ஒரு காலத்திற்கோ மற்றும் பயன்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மனிதனின் உணர்வுகள் தான் இன்றைய மனிதனுடைய மனதிலும் இருக்கிறது. அன்று சந்தோஷம், துக்கம், வேதனை, கவலை இதெல்லாம் இருந்தது போல இன்று நமக்கு இருக்கிறது. உணர்வுகள் ஒன்றை. இன்று நமக்கு எப்படி சத்துருக்கள் இருக்கிறார்களோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதே போல அன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். எல்லாம் ஒன்றுதான். அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வேத பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, படித்து அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொள்ளலாம், நம் வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனம் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது, கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, நம்மை நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. நம்மை நாம் புரிந்து கொண்டு செயல்படலாம். வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிக்க வேத வசனங்கள் தேவையா இருக்கிறது. இந்த வேளாண் சற்றத்தில் நாம் பார்ப்போம். எகிப்து தேசம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், ஒரு தேசத்தின் பெயர் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த வசனங்கள் ஒன்று அந்த காலத்தில் எகிப்து தேசத்திற்கு நடந்த செயலையும் சொல்கிறது. இன்றைய காலத்தில் அன்று அவர்கள் செய்த பாவத்தை செய்கிற மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது குறிப்பிடப்படுகிறது. அன்று எகிப்தியர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதே போல இன்று உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள், எல்லோர் மத்தியிலும் இருக்கிற ஜனங்கள், எல்லா தேசங்களிலும் இருக்கிற துன்மார்க்கர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற செயல்கள் எப்படி அழிக்கப்படும்? அன்று கர்த்தர் எகிப்தியரை எப்படி அழித்தாரோ, துன்மார்க்கத்தை எப்படி அழித்தாரோ, ஜனங்கள் முக்கியமல்ல, எந்த தேசத்தார் என்பது முக்கியமல்ல, பொல்லாத தீமையான காரியங்கள் அன்று எகிப்து தேசத்தில் இருந்தது. அதை எப்படி கர்த்தர் அழித்தாரோ அதே போல இன்றும் நம் மத்தியில் இருக்கிற தீமையும் கர்த்தர் இப்படி அழிப்பார் என்பதை நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு போனார்கள். கர்த்தர் போக வேண்டாம் என்று சொன்னார், எகிப்திற்கு போனார்கள். யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகி, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் முதலில் கானானிலிருந்து எகிப்திற்கு போனார்கள் யோசேப்பு ஐயாவின் காலத்தில். அங்கு 12 கோத்திர பிதாக்களும் சென்றார்கள். யாக்கோபு ஐயாவையும் இஸ்ரவேலையும் சேர்த்து சென்றார். இப்படி அவர்கள் அங்கு போய் பழகி பெருகி 430 வருடம் கழித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் அழைத்து வந்தார். கானானுக்கு வந்தார்கள், செழித்திருந்தார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பாபிலோன் ராஜாவினால் சிதறடிக்கப்பட்டார்கள். கிமு 400 வருடங்களுக்கு முன்பாக இப்படி நடந்தது. இப்படி நடந்த பின்பு இவர்கள் மீண்டும் மிஞ்சி இருந்த, அதாவது கொல்லப்பட்ட இஸ்ரவேலர்கள் பலர், சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் பலர், மிச்சமிருந்த கொஞ்ச ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களும் அக்கிரமம் செய்தார்கள்.
கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய சொல் கேட்காமல் கீழ்ப்படியாமல் நடந்தார்கள். அப்பொழுதும் கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னார், கேட்கவில்லை. கடைசியில் எகிப்துக்கு போவோம் என்றார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எகிப்துக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இவர்கள் மீண்டும் போனார்கள். அங்கு போய் பொல்லாப்பை அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருந்தார், நீங்கள் எகிப்தில் போய் எப்படி இருக்கலாம் என்று நினைத்து போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். நீங்கள் மீறி என் வார்த்தையை கேட்காமல் போகிறீர்கள். அங்கு போனால் நீங்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம், பட்டயம் யுத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், செழிப்பாய் இருக்கலாம் என்று நீங்கள் போகிறீர்கள். ஆனால் அங்கு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்து போன அந்த செழிப்பும் பட்டயம் இல்லாத சமாதானமும் அங்கு இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை நான் அங்கு வரவழைப்பேன். எதை எதிர்பார்த்து போனீர்களோ என் வார்த்தையை மீறி அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதபடி செய்வேன். சமாதானத்தை விரும்பி போனீர்கள், அங்கு பட்டயம் வரும். செழிப்பை நோக்கி போனீர்கள், அங்கு பஞ்சம் வரும். ஆரோக்கியத்தை நோக்கி போனீர்கள், உங்களுக்கு அங்கு கொள்ளை நோய் வரும் என்று கர்த்தர் இப்படி சொன்னார். ஒரு இடத்தில் பட்டயம் யுத்தம் வந்தால் அதற்கு அடுத்தது பஞ்சம் வரும், பஞ்சம் வந்தால் அதற்கு அடுத்தது கொள்ளை நோய் வரும். இது தொடர்ச்சியாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு காரியம். முறைப்படி இப்படி வந்துள்ளது. ஏனென்றால் யுத்தம் என்றாலே இப்படிதான் அடுத்தடுத்த காரியங்கள் நிறைவேறும். இப்படி வரும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி கர்த்தர் சொல்லியும் மீறி இவர்கள் எகிப்துக்கு போனார்கள். இந்த நிலையில் கர்த்தர் தாம் சொன்ன அதே வார்த்தையின்படியே எகிப்தில் உள்ள அக்கிரமங்கள் துன்மார்க்கங்கள் அழியும்படியாக பொல்லாதவரின் செயல்களாகிய தீமைகள் அழியும்படியாக கர்த்தர் நேபுகாத் நேச்சார் ராஜாவை, பாபிலோனின் ராஜாவை அனுப்புகிறார், யுத்தத்திற்கு அனுப்புகிறார் எகிப்தையும். அதை குறித்தான செய்திகளை கவனி. புறஜாதிகளை குறித்து எகிப்துக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அது என்னவென்று கவனிக்கும். யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோயாக்கீம் என்னும் ராஜாவின் நாட்களில் எகிப்தில் பார்வோனேகோ என்னும் ராஜா இருந்தார். அந்த ராஜாவை கர்த்தர் கர்கேமிஸ் என்னும் இடத்தில் நேபுகாத் நேச்சார் ராஜாவால் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டார். பார்வோனேகோ தோற்கடிக்கப்பட்டார். நேபுகாத் நேச்சார் அங்கு வந்து யுத்தம் செய்தார். இப்படி எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்து நேபுகாத் நேச்சார் வென்ற இராணுவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தோற்று போனது, பாபிலோன் வெற்றி பெற்றது. இந்த யுத்தத்தை குறித்து எகிப்தின் சேனை எப்படிப்பட்டது என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். அதாவது ஒரு கவிதை நடையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்த யுத்தத்தை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார். அதை கவனிப்போம். இதில் ஆழமான இன்னொரு சத்தியம் இருக்கிறது. இந்த யுத்தம் நடைபெற்ற இடம் ஐபிராத்து நதி அந்த பகுதியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இந்த அதிகாரத்தில் இந்த இடத்தில் ஐபிராத்து நதியில் கர்த்தருக்கென்று ஒரு யாகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டு என்று சொல்லும் பொழுது அது எதிர்காலத்தை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய யுத்தம் என்பது என்ன, அந்த யாகம் என்பது என்ன, ஐபிராத்து நதியில் ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கு ஐபிராத்து நதியில் ஒரு யுத்தம் நடப்பதாக, அங்கு குதிரைகள் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஆவிக்குரிய பொருளுள்ள காரியங்கள். ஐபிராத்து நதி அண்டையில் பொல்லாதவனுடைய ஆளுகை அந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது தற்பொழுது இருக்கிறது, அந்த காலத்திலும் இருந்தது என்பதற்கு இந்த வேத பகுதிகள் ஆதாரமாய் இருக்கிறது. இதை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். அதனால்தான் அந்த இடத்தில் ஏற்கனவே கிமு 400 வருடங்களுக்கு முன்பாகவே 2400 வருடங்களுக்கு முன்பாகவே இது நடந்திருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் நம் காலத்திலும் இந்த யுத்தம் நடக்க போகிறது. ஐபிராத்து நதியில் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும். ஒரு யுத்தம் வரும், அதன் மூலம் மிகப்பெரிய அழிவு வரும்.
இது வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 தொடர்பு இருக்கிறது. குதிரை வீரர்களே, குதிரையின் மேல் சேணம் வைத்து ஏறி உங்கள் தலைகளில் தலைச்சீராவை சுமந்து கொண்டு நில்லுங்கள். சட்டிகளை துடக்கி கலசங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக உங்கள் சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்கள் என்று எகிப்தை நோக்கி கர்த்தர் கோபமாக சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாபிலோன் ராஜா வந்து அங்கு அழிக்க போகிறார். எழும்பி வாருங்கள் என்று வீரமாக கூப்பிடுவது போல இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன? எகிப்தியர்கள் கலங்கி பின்வாங்குகிறார். சுற்றிலும் நடக்கிற பயங்கரத்தை பார்த்து அவர்களுடைய பராக்கிரமசாலிகள், எகிப்தியரின் பராக்கிரமசாலிகள் முறிந்து பின்னிட்டு ஓடுகிறார்கள், பயந்து பின்னோக்கி ஓடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் தோல்வியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எகிப்தின் அக்கிரமங்களை, தீமையை, அங்கு நடக்கிற துன்மார்க்க செயல்களை அழிக்கும்படியாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவை எழுப்பி, ஏனென்றால் அந்த ராஜாவை குறித்து கர்த்தரினுடைய ஊழியர் என்றே சொல்லுகிறார். அப்படியாக அவர் இஸ்ரவேலர் அல்ல, என்னுடைய சொல்லை செய்கிற என்னுடைய ஊழியர் என்று சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் அநேக தேசங்களின் அக்கிரமங்களை அழித்து வருகிறார். இஸ்ரவேலை வந்து நேபுகாத்நேச்சார் ராஜா அநேகம் பேரை கொன்றார், எடுத்துக்கொண்டு சிறைப்பிடித்துக் கொண்டும் போனார். ஆனால் ஏன் அதையெல்லாம் செய்தார்? அங்கு நடந்த அக்கிரமத்தின் நிமித்தமே கர்த்தர் நியாயத்தீர்ப்பாக அவரை பயன்படுத்தி அனுப்பினார். அதே போல எகிப்திலும் நடந்தது. அதை குறித்து இங்கு சொல்லுவது, வேகமாய் ஓடுகிறவன் வேகமாய் ஓட வேண்டாம், தப்பி போகிறவன் தப்பிக்க வேண்டாம். உங்களால் ஓடி முடியாது. ஓடி போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடாதிருங்கள், அது முடியாது. எங்கு போனாலும் நீங்கள் அழிவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோபமான வார்த்தைகள் இவை. நீங்கள் ஓடினாலும் ஐபிராத்து நதி அண்டையிலே இடறி விழுவீர்கள், அங்கு நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரவாகம் போல ஓடி வருகிற இவன் யார்? அலைகள் போல புரண்டு வருகிற இவன் யார் என்று எகிப்தியர்களை குறித்து, எகிப்தின் ராணுவத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். எகிப்தின் ராணுவம் மிக பெரியதாய் எழும்பி வருகிறது. அதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு பெரியதாய் வருகிறது, ஆனால் அழிந்து போகிறது. அலைகள் போல எழும்பி எகிப்தின் ராணுவம் வருகிறதா, ஆனால் அவைகளை நான் போய் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்துக்கு விரோதமாக கர்த்தர் செயல்படுவதை சொல்லுகிறேன். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகடவென்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற ஏத்தியரும் ஊசியரும் பூந்தியரும் வில்லை பிடிக்கிற லீதியரும் புறப்பட கடவர்கள். இவர்களெல்லாம் புறப்பட்டு எழும்புங்கள் யுத்தத்திற்கு என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தருடைய நாளாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்றாலே அது பூமிக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனையை நிறைவேற்றுகிற நாள். அந்த நாளை அது சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் என்றாலே கர்த்தர் நீதி செலுத்துகிற நாள், தண்டனை கொடுக்கிற நாள் என்று பொருள். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாள் என்றால் அது மிகவும் பயங்கரமானதா இருக்கும். அந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளாயிருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய நாள். அதனால் கர்த்தருடைய பட்டயம் பட்சித்து அவர்களுடைய இரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும். கர்த்தருடைய பட்டயம் வெறித்திருக்கும். கர்த்தருடைய பட்டயம் எழும்பி அவருடைய சத்துருக்களை எல்லாம் அழித்து வெறித்திருக்கும். வட தேசத்தில் ஐபிராத்து நதி அண்டையில் தேவனாகிய கர்த்தருக்கு அங்கு ஒரு யாகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாகம் உண்டு என்று சொல்லும் பொழுது அது எதிர்காலத்தை குறிக்கிறது. அது வெளிப்படுத்துற 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செயல்களோடு ஒப்பிட்டு நடக்க போகிற நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இது நம்முடைய காலங்களில் இப்பொழுது இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இது மகா பயங்கரமாய் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய செயல்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை இந்த ஐபிராத்து நதி ஓரத்தில், ஐபிராத்து நதியில் நடக்கும். அங்கு மிகப்பெரிய ஒரு யுத்தம், பட்டயம் வந்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று பொருள். எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, எகிப்தியரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எகிப்து தேசத்தை, அந்த நாட்டையே சொல்லுகிறது. நீ போய் பிசின் தைலம் வாங்கு,
தைலம் போய் வாங்கிக்கொள். கிளையாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. நீ திரளான அவிழ்தத்தை கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் இராது. பிசின் தைலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குணமாக்கும் மருந்து என்று தோன்றுகிறது. மிகப்பெரிய துன்பம், காயங்கள் ஏற்பட போகிறது, அதனால் நீ போய் தைலம் வாங்கு என்று சொல்வதாக இங்கு தொடங்கப்படுகிறது. அதாவது காயங்களை ஆற்றும் மருந்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள், உனக்கு ஆரோக்கியம் இருக்காது, மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது. எகிப்து தேசத்திற்கு வரப்போகிற தீங்கை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஜாதிகள் உன் லெச்சையை குறித்து கேள்விப்பட்டார்கள், உலகெங்கும் உன்னுடைய அக்கிரமங்கள் வெளிப்பட்டது. நீ செய்கிற எகிப்து தேசத்தில் நடந்த பாவங்கள் எல்லாம் பிரசித்தமாயிற்று, உலகெங்கும் தெரிந்துவிட்டது. உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது, உன் அக்கிரமத்தின் சத்தத்தினால் தேசம் நிறைந்திருக்கிறது. பராக்கிரமசாலிகள் மேல் பராக்கிரமசாலிகள் ஏற்பட்டு இடறி இருவரும் விழுந்தார்கள். உன்னை நீயே அடித்துக் கொண்டு நீ சிதறி போனாய், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்து போனீர்கள். தேசத்தில் நடக்கிற தீமை இரண்டு பிரிவாக பிரிந்து ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். அதை குறித்து இது சொல்லுது. எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜா வருவார் என்று சொல்வதாக, அதாவது ராஜா வரப்போகிறார் என்று கர்த்தர் எச்சரிக்கும் வசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று பாருங்கள். எகிப்து தேசத்திற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற நியாய தீர்ப்புகள், எப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும் என்று இந்த வேத பகுதியில் கர்த்தர் முன்பாகவே தெரிவிக்கிறார், தீர்க்கதரிசனமாக ஒழிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி. ஆயத்தப்பட்ட நெல், பட்டயம் உன்னை சுற்றிலும் சூழ்ந்து வருகிறது. உன்னை சுற்றிலும் இருக்கிற, எகிப்து தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதை பட்சித்து போடுகிறது. பட்டயம் வந்து பட்சித்து போடுகிறது. எகிப்து தேசத்திற்கு பெரிய அழிவு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திலே அறிவித்து மிக்தோல், தக்பெனாஸ், நோப் என்னும் பட்டணங்களில் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தில் உள்ள பட்டணங்களை அங்கெல்லாம் போய் சொல்லுங்கள், பிரசித்தப்படுத்துங்கள், வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீரர்கள் வாரி கொள்ளப்படுவது என்ன? உங்கள் வீரர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். உங்கள் வீரர்கள், எகிப்தின் வீரர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? கர்த்தர் அவர்களை தள்ளினதான் அல்லவா? கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார், கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார், அது நிமித்தமே அவர்களுக்கு அழிவு வந்தது. ஏன் கர்த்தர் அவர்களை வெறுத்தார்? அவர்கள் அநேகரை இடர பண்ணினார்கள். நீதியின் பாதையில் நடக்கிற ஜனங்களை, அதாவது சிலர் என்ன செய்வார்கள், பொல்லாத மனிதர்களாய் இருப்பார்கள், தாங்கள் துன்மார்க்கராய் இருப்பார்கள், பொய் பேசுவார்கள், பிறருக்கு துன்பத்தை கொடுப்பார்கள், பிறரை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷத்தை காண்கிற ஜனங்கள் இருப்பார்கள். அது அவர்களுடைய குணமா இருக்கும். அவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் பிறரை துன்பப்படுத்தி பிறரை தவறான பாதையில் நடத்தியும் விடுவார்கள், அவர்களையும் மாற்றி விடுவார்கள். நீதியின் பாதையில் நடக்காத படிக்க நீதிமான்களையும் தீயவர்களாய் மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான குணம் உடையவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழிக்கிறார், அவர்களை வெறுக்கிறார். தாங்கள் கெட்டதும் அன்றி மற்றவர்களையும் கெடுக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், அவர்கள் மேல் மகா உக்கிர கோபம். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் திருந்துவதற்கு. ஆனால் அவன் தான் செய்வது தவறு என்று தெரிந்து செய்வதை பாவம் செய்வதே பாவம், அதில் தெரிந்து செய்வது மன்னிக்க முடியாத பாவம். அதற்கும் மேலாக ஒரு படி சென்று தான் செய்வதும் அன்றி பாவம் செய்வதும் அன்றி பிறரையும் பாவம் செய்ய வைப்பது, அநேக அக்கிரமங்களை செய்ய வைக்கிற ஜனங்களை கர்த்தர் அழித்து போவது நிச்சயம். அவன் தனக்கு அடுத்தவன் மேல் விழுகிறான். தனக்கு அடுத்தவன் என்றால் நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், ஒரு குடும்பத்தினர், ஒருவரை ஒருவர் அழிப்பது. இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது? நீ தன்னோடு நெருங்கிய இருக்கிறவர்களோடு கூட அன்பாய் நேசமாய் இல்லாமல் பகைத்து கொண்டு யுத்தம் செய்வது, அழிப்பது, மிகுந்த பாவம் செய்கிறவர்கள், மிக மிக கெட்ட எண்ணம் பிடித்து பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தீய மனிதர்கள். இன்றைய பேச்சில் சொல்ல வேண்டும் என்றால் சைக்கோ போல செயல்படுகிறவர். அவர்கள் சொல்லுகிறார்களாம் மற்றவர்களை பார்த்து, எழுந்திருங்கள், பட்டயத்துக்கு தப்பி நாம் நம்முடைய சுய தேசத்திற்கு ஓடி போவோம் என்று சொல்லுகிறார்களாம். நாம் எங்கேயாவது ஓடி போய்விடுவோம், இந்த பட்டயத்துக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று
பாபிலோன் ராஜா வருவதற்கு முன்பு எங்கேயாவது ஓடி போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அழிக்கப்பட்டான், பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் நிறைவேறி முடிந்தது. அவன் மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் கொடுத்த காலம் முடிந்தது. அவன் தொடர்ந்து பாவம் செய்ததை நிமித்தம் கர்த்தர் தண்டனையை அனுப்பிவிட்டார். நேபுகாத்நேச்சார் எனும் ராஜா வந்து அவனை அழிக்க வந்துவிட்டார், வரப்போகிறார் என்பதை சொல்லுகிறார். பர்வதங்களில் தாவோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல், இது எப்படி நிச்சயமா இருக்கிறதோ அது போல பாபிலோன் ராஜா வருவதும் நிச்சயம் என்று சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறார். அப்படி என்றால் இது மாற்றப்படாதது. பாபிலோன் ராஜா நிச்சயம் வந்து எகிப்தை அழிக்கப் போகிறார் என்பது உறுதியான காரியம். எகிப்து தேசவாசி ஆகிய குமாரத்தியே, அப்படி என்றால் எகிப்தில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் சிறைப்பட்டு போவதற்கு உங்கள் பாத்திரங்களை, சாமான்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் பொருட்களை எல்லாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கட்டி வையுங்கள். நீங்கள் பிரயாணம் புறப்படும் நேரம் வந்தது. சிறை பிடிக்கப்பட்டு போக போகிறீர்கள். உங்கள் பொருட்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி பைகளில் நிரப்புங்கள் என்று சொல்லப்பட்டது. பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுங்கள். பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி நோ பாழாகும். நோவ் என்னும் பட்டணம் பாழாக போகிறது. அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்படும். அந்த பட்டணமே சுட்டெரிக்கப்பட போகிறது. பாபிலோனின் ராஜா வந்து அழிக்கப் போகிறார். எகிப்து மகா நேர்த்தியான கிடாரி, அதாவது பெண் கன்றுக்குட்டியை கிடாரி என்று சொல்வார்கள். அதை வடதேசத்திலிருந்து அடிக்கிறவன் வருகிறான். அப்படி என்றால் எகிப்து தேசம் அடங்காத கிடாரியை போல, பெண் கன்றுக்குட்டியை போல துள்ளி கொண்டு இருக்கிறது. வடக்கே இருந்து பாபிலோன் ராஜா வந்து உன்னை அழிக்க போகிறான், உன்னை கொல்ல போகிறான் என்று கூறும். அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து கொல்ல போகிறார், எகிப்தை அழிக்க போகிறார். அதை தான் இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. எகிப்து தேசத்தின் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொழுத்த காளைகளை போல இருக்கிறார்கள். கொழுத்த காளைகள் மகா பலம் உள்ளதா இருக்கும். அது போல கூலிப்படைகள், எகிப்து ராஜாவுக்கு கூலி கொடுத்து படைகள், தன்னுடைய படைகள் அல்லாமல் கூலிப்படைகளையும் வைத்திருக்கிறார். அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுத்த காளைகளை போல இருக்கிறார்கள். அவர்களும் நிற்காமல் திரும்பி ஓடி போவார்கள், நிற்க முடியாமல். எகிப்தின் சேனை மட்டுமல்ல, எகிப்து ராஜா கூலிக்கு வைத்துக் கொண்டிருக்கிற அந்நிய தேசத்தின் படைகள், அவைகளும் திரும்பி பார்க்காமல் ஓடும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் இதை செய்வார். அவர்கள் விசாரிக்கப்படுகிற ஆபத்தினால் அவர்கள் மேல் வந்தது. இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் பொதிந்திருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தர் விசாரிக்கும் நாள் என்று ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒரு மனிதன் சிறு தவறு செய்யும் பொழுதோ அல்லது அவன் பாவத்தை செய்ய தொடங்கும் பொழுதோ குறுக்கே வந்து கர்த்தர் தண்டனை கொடுத்து விடுவது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுக்கு அது சுதந்திரம் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பாவம் செய்வதற்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி அவர்கள் வாழும்போது தாங்கள் பாவம் செய்கிறார்கள், அதை உணர்ந்து திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த காலம் அவர்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. ஒரு 10% பாவத்தில் நிறுத்தலாம், 20% பாவத்தில் நிறுத்தலாம். இப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். சில சூழ்நிலைகளில் இது தவறு என்று உணர்ந்து திருந்துவதற்கு கர்த்தர் வாய்ப்பை தருகிறார். திருந்தாமல் முழுவதும் பாவம் செய்து முடித்து விட்டார்கள் என்றால் ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த எல்லையை அவர்கள் தொடும் பொழுது கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்து அவர்களை முற்றிலும் அழித்து போடும். எடுத்த உடனே, ஒரு சிறு தவறு செய்த உடனே ஒரு மனிதனை கொண்டு விடுவதில்லை கர்த்தர். அவனுக்கு ஒரு நியாயத்திற்பை கொடுத்து விடுவதில்லை. அவன் திருந்துவான், அந்த பாவத்தை நினைத்து வருந்துவான், அதை விட்டு விலகுவான் என்று சந்தர்ப்பத்தை கொடுத்து காத்திருக்கிறார். நல்லோர்கள் மூலியமாக, ஊழியர்கள் மூலமாக ஆலோசனை சொல்லப்பட்டு அவர்கள் எப்படியாவது நல்ல செய்தி கேட்டு திருந்துவார்கள் என்று கர்த்தர் பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். அது ஒரு தேசமாய் இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாய் இருந்தாலும் சரி. கர்த்தருடைய நாள் எப்பொழுது வரும் என்றால், ஒரு பாவத்தின் உச்சத்தை தொடும் பொழுது நேராக கர்த்தரிடத்திலிருந்து வரும். அது எப்படி என்றால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். 10 கட்டளைகள் தான் அதில் இருக்கிற ரகசியம்.
ஒரு மனிதனுடைய பாவம் 10வது கட்டளையில் தொடங்கும். இச்சையாதிருப்பாயாக. முதலில் மனிதனுக்குள் தோன்றுவது இச்சை. ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவாள் காலத்தில் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்ப்போம். முதலில் அந்த பழத்தை இச்சித்து பாவம் தொடங்கியது. இச்சையில் பாவம் தொடங்கி முடியும் இடம் எது என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிற முதல் கட்டளை அங்குதான் முடிகிறது. எப்படி என்றால் இச்சையில் தொடங்கி கர்த்தருக்கு விரோதமாய் வேறொரு வணக்கத்தை செய்கிற பழக்கம், வழிபாடு செய்கிற பழக்கம் வரும்போது அந்த பாவத்தின் உச்சத்தை அது தொடுகிறது. 10ஆம் கற்பனையிலிருந்து ஒவ்வொரு படியாக அதாவது கீழிருந்து பார்க்கலாம். 10வது கட்டளையிலிருந்து ஒவ்வொரு படியாக இறங்கி கடைசி அகல பாதாளத்தில் இருப்பது விக்கிரக ஆராதனை என்னும் பாவம். அதை போய் இறங்கி விழுந்து விட்டால் அழிவுதான். இப்படியாக கர்த்தர் மனிதனை வழி நடத்துகிறார். நம் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் மற்ற பாவங்கள் மேலே வராது. அதனால்தான் சுயநலத்தையும் பெருமையில் விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை விட்டுவிட வேண்டும். இது நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம். எகிப்தியர்கள் பாவத்தின் உச்சத்தை தொட்டார்கள். அவர்கள் பாவம் முழுமை அடைந்து விட்டது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட தொடங்கினார்கள். கர்த்தர் நியாயத்தில் கொடுத்தார். இப்படியாக தீமை செய்து அழிந்து போகக்கூடாது என்கிற பாடத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கோபம் தண்டனையை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நம் பாவங்களை விட்டு மாற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.